நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தகவல்களை பகிர்ந்துக்கலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக நடைபெற உள்ள நிலையில் அது குறித்து அந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பான ஒரு அனைத்து கட்சிகள் கூட்டமானது டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமாக நாடாளுமன்ற விவகாரத்துறை கமிட்டிகள் சார்பாக மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கட்சியினுடைய தலைவர்களுமே இதில் பங்கேற்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த அளவில் அவை தலைவர்களான கொடிக்குள் சுரேஷ், கௌரவ் கோகோய், ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டோரும், திமுகவின் சார்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய குழு தலைவர்களான TR பாலு மற்றும் திருச்சி சிவா ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவின் சார்பாக அக்கட்சியினுடைய தலைவர் JP நட்டாவும் இதில் பங்கேற்றுள்ளார். மிக முக்கியமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டினுடைய அந்த மசோதா தவிர மொத்தம் 8 மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு பட்டியலை மத்திய அரசாங்கமானது தயாரித்து வைத்துள்ளது. அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அமளியில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசின் சார்பாக இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த விவகாரங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தின் பொழுது விவாதத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீட் தேர்வு முறைகேடு, காவிரி நீர் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி உள்ளிட்ட மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அந்த மத்திய அரசினுடைய அந்த நிதிகளை உடனடியாக வழங்குவது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக உள்ளிட்ட கட்சிகளானது முன்வைத்துள்ளது. அதே போல இந்திய அளவில் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை விவகாரங்கள் தொடர்பான விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எதிர்க்கட்சிகள் சார்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.